அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிடுபாய் விலாக். இது வந்து வியாழக்கிழமை ஷபே பராத் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். மேட்பாளையம் போயிட்டேன் நான். அங்கே வந்து சாயங்காலத்துக்கான வேலைகள் தான் பார்க்க போகிறோம். மட்டன் சிக்கன் எல்லாம் கழுவி வச்சாச்சு. கீ ரைஸ், அப்புறமா மட்டன் குருமா, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, கீர், சோஜிக்காய் கீர் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து சாப்பாடு ஒரு அடுப்பில் தாளித்து விட்டுட்டு, இன்னொரு அடுப்பில் வந்து சிக்கன் குருமா தாளித்து விட்டுட்டு, சிக்கன் வேகிறதுன்னு சொல்லிட்டு மட்டன் குருமாவையும் தாளிக்க போயிட்டேன். மட்டன் குருமா தாளிக்கிறதுக்குள்ளார அப்பா வடை போண்டா வந்துச்சுன்னு அதை வாங்கிட்டு சாப்பிட கூப்பிட்டே இருந்தார். நானே தாளிச்சு விட்டுட்டு வந்து சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த குட்டி பையன் பயங்கர காலு கிழிவு போட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா கியர் மிதிச்சிடணும்னு பயம். ஏன்னா டாப்பு லென்த்தாக இருக்கும், அதுக்குள்ளே பூந்தா தெரியவே மாட்டேங்குது. நான் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே வந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தாளிச்சு விட்டுட்டு வடை போண்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் குருமா செய்யறதுக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதி வந்துருச்சு, அதையும் இறக்கி விட போகிறேன். அக்கா வந்து சிக்கன் கிரேவியும் சோஜிக்காய் கீர் வந்து அக்கா ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு 6:30 மணிங்கும்போது எல்லா வேலையுமே நாங்கள் முடிச்சுட்டோம். டக்குன்னு நானும் அக்கா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து சாப்பாடு, குழம்பு, மட்டன் குருமா, சிக்கன் குருமாலாம் தாளிச்சுட்டு அக்கா வந்து டக்குன்னு இது ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. எல்லாம் ரெடியாக இருந்தனால, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடியாக இருந்தனால எல்லாமே டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 6:30 மணி போல் என்ன பண்ணோம் அப்படின்னா, மகரிப் தொழுதுட்டு யாசின் 3 ஓதிட்டு உட்காந்து ஃபாத்தியாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அதில் துறக்க எப்படி ஒரு 7:30 மணி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக ஃபாத்தியாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கோம். இது போக வெளியில் வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஃபாத்தியா வந்ததுக்கப்புறமா ஊது போடுவோம். அதுக்காக அம்மா வந்து வெளியில் நெருப்பு பற்ற வச்சிட்ருக்காங்க. அஜரத் வந்து ஒரு 7:45 போல் வந்தார். வந்துட்டு ஃபாத்தியா ஊத ஆரம்பித்தோம். அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. என் ஹஸ்பண்ட் வரை 9 மணி ஆகிடுச்சு. குழந்தைனார் வந்து கரெக்டாக ஃபாத்தியா ஊதும்போது அவரும் என்ட்ரி ஆகிட்டார். அதுக்கப்புறமா குட்டி பசங்க எல்லோரும் ஜாலியாக எல்லாம் விளையாண்டுட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க அந்த அன்றைக்கி. ஃபாத்தியா ஊதி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே சாம்பிராணி போட்டோம். சாம்பிராணி போட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட உட்கார ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு 8:30 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு ஆம்பளைங்க எல்லாம் வந்து பள்ளிவாசல் போன தொழுகைக்கு. நான் ஒரு 10:30 மணி போல வீட்டுக்கு கிளம்புனேன். வீட்டுக்கு வரும்போது மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:15 ஆகிடுச்சு. இந்த அண்ணி வியாழக்கிழமை இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.